ஆர்கேஷுடன்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இது ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான மோர் குழம்பு. ஆக்குக்கூரா மஜ்ஜிகா புலுசு. இது வந்து ஆந்திரால இருந்து. பொதுவா வந்து இப்போ ஒரு நல்ல நாள், ஒரு ஃபெஸ்டிவ் டே அப்படின்னா மோர் குழம்பு பண்றதுன்றது ஒரு வழக்கம் எல்லார் வீட்லயும். ஸோ இந்த பர்டிகுலர் மோர் குழம்பு வந்து கீரையில பண்ணுது. ஆக்கு கூரா மஜ்ஜிகா புலுசு. ஆக்குனா எனி லீஃப் தெலுங்குல, கருவேப்பாக்கு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, கருவேப்பிலை. அந்த மாதிரி ஆக்கு கூரா வெஜிடபிள், மஜ்ஜிகா புலுசு. மஜ்ஜிகானா மோர், புலுசுனா கறி. ஓகே, சோ திஸ் இஸ் வாட் வி கோயிங் டு பீ சீயிங் டுடே. சோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று வேணும். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு ஃப்ரெஷ் கொத்தமல்லி, 1/2 கப்பு தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 2 இன்ச் பீஸுக்கு வந்து இஞ்சி, 3 கப் அளவுக்கு வந்து தயிர், நல்ல பீட்டன் கர்ட் வந்து 3 கப்பு. இதை தவிர ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டாமரிண்ட் பல்ப், அதாவது நல்ல புளி கரைசல் பட் நல்ல திக்கா. இங்க நான் யூஸ் பண்ணிருக்கிற கீரை வந்து அமரண்ட் லீஃப் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இதர் சிறு கீரைன்னு சொல்லலாம், இல்ல தண்டு கீரைன்னு சொல்லலாம். பட் நீங்க எந்த கீரை வேணா யூஸ் பண்ணிக்கலாம், பாலக் ஆர் வாட் எவர். இங்க பருப்பு நான் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து 1/2 கப்பு வந்து தோரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு. இது வந்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். ஓகே, இதை தவிர தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இங்க வந்து நல்ல எண்ணெய். இங்க வந்து எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கு. இப்போ இதுல இந்த கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை. கூடவே சொல்லணும்னு நினைச்சேன், இந்த பச்சை மிளகாய் இது வந்து தனியா இதுல போடக்கூடிய பச்சை மிளகாய் ஒரு 2, அண்ட் இந்த கீரை. இது நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு, இது வந்து ஒரு பஞ்ச் கீரை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆர் நான் எடுத்திருக்கிற அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அந்த பெரிய ஆழாக்கு இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஆழாக்கு அளவுக்கு வந்து இந்த சாப் பண்ணி வச்சிருக்கிற கீரை. அந்த ஆழாக்கு, தட் இஸ் ஒரு ஃபுல் ஆழாக்குனா அதுல 1/2 ஆழாக்கு தோரம்பருப்பு, 1/2 ஆழாக்கு கடலைப்பருப்பு, அதை ப்ரெஷர் குக் பண்ணி தான் அந்த பருப்பு. அதே இதுல 3 கட்டி தயிர், அவ்வளவுதான். தட் இஸ் ஆல் தட் யூ நீட். இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டு கொஞ்சமா கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிற கேப்ல நம்ம இந்த பேஸ்டையும் அரைச்சிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி, கிட்டத்தட்ட என்ன ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி போட்டு இது வந்து ஒரு சட்னி மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேஸ்ட்டை வந்து இந்த பருப்போட மிக்ஸ் பண்ணிக்கணும். See, look at the unique process. அதாவது மோர் குழம்புன்னு பேரு, இதுல தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு வேக வச்சு அதையும் சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பாருங்க, இது எவ்வளோ நம்ம கீரை போட்டோம், அப்படியே சுருங்கிடுச்சு. அண்ட் லுக் அட் த கலர், இன்னும் கூட அப்படியே இன்டாக்டா இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், இதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், ஓகே, மஞ்சள் அண்ட் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த புளியோட கான்சென்ட்ரேட் மாதிரி இருக்கு, இல்ல கான்சென்ட்ரேட்டா என்ன சொல்றேன், நல்ல திக்கா இருக்கு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா தெரியும். சும்மா இவ்வளோண்டு புளிய நல்லா கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த மாதிரி திக்கா ஒரு கான்சென்ட்ரேட் எடுத்து வச்சிருக்கேன் நான். பல்ப், கான்சென்ட்ரேட்னு சொல்லக்கூடாது, பல்ப். ஓகே, ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து புளி ஆட் பண்ண உடனே ஒரு வாசனை ஒன்று வருது பாருங்க, பிரமாதமா இருக்கு. இதுல இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி give that a nice mix. See, நல்லா சுருங்கிருச்சு பாருங்க அந்த கீரை. உங்களுக்கு you will notice, and குக்கும் ஆயிடுச்சு கீரை. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த பருப்பு அந்த பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத இதுல மெதுவா ஆட் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு அந்த பருப்பு இருக்கிறது ஏதோ ஒரு இடத்துல தான் தெரியுமே தவிர ரொம்ப தெரியவே தெரியாது. ஓகே, ஃபேண்டாஸ்டிக் ஸ்மெல். இத ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதுல கொஞ்சம் அந்த கொத்தமல்லி வாசனை
இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த கீரையோட ஒரு ஒரு டேஸ்ட்டும் ஒன்று இருக்கும். இதுலயே அவங்களோட ஆந்திரால பண்ற மஜ்ஜிக புலுசு, தட் இஸ் நார்மலா இந்த மாதிரி இந்த பருப்பு ஆட் பண்ணாம பண்ற மஜ்ஜிக புலுசுல வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் கடுகுன்னு என்ன சொல்றாங்க, வறுக்கால அப்படியே பச்சையா தேங்காயோட அரைச்சு பிரமாதமா இருக்கும். பிகாஸ் தட் இஸ் an acquired taste. இப்போ இது நல்ல கொதி வந்தாச்சு. இந்த தயிர், முக்கியமா இந்த தயிரை நல்லா விஸ்க் பண்ணிக்கணும், எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு மிக்ஸ். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டு உடனே அடுப்பை அணைச்சிடணும். அவ்வளவுதான். கொஞ்சம் சூடு பண்ணிக்க, நீங்க சாப்பிடுற டைம்ல சூடு பண்ணிக்கும் போது லைட்டா சூடு பண்ணலாம், பட் கொதி வரக்கூடாது. அண்ட் முக்கியமா வந்து இதுக்கு கார்னிஷ். ஓகே, திஸ் ஹேஸ் டு பி டன் ஒன்லி வித் கீ. நல்லா நெய்யை போட்டு கார்னிஷ் பண்ணாதான் இதுக்கு வாசனை பிரமாதமா இருக்கும். இப்போ இதை ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு மேஜிக். ஓகே, அண்ட் ஐ வில் டேஸ்ட் இட் நவ. இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். இங்க வந்து பாவம் அப்போலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. காஞ்ச மிளகா, இது வந்து நான் ரெசிபி ஆரம்பிக்கும் போது கடுகோடையே முதல்ல இதில் ஆட் பண்ணி தாளிச்சிருக்கணும். நான் மறந்துட்டேன், பட் மறக்காம நீங்க அதை தாளிச்சிருங்க. கடைசியா மேல தாளிக்கலாம், பட் தட்ஸ் நாட் த வே டு டூ இட். அதனால இதை நான் உங்ககிட்ட ஜஸ்ட் மேக்கிங் இட் கிளியர். ஓகே, ஸோ இதுல ஐ எம் கோயிங் டு டேஸ்ட் சம். இங்க கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, நீங்க எப்படி இருக்கு. How beautiful is that? ஆஹா, வெரி வெரி சட்டில் ஃப்ளேவர்ஸ். தயிரோட புளிப்பு, அந்த தால், நம்ம தோரம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்குது. அந்த கீரையோட ஒரு ஒரு வாசனை, அண்ட் அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் பேஸ்ட் இஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரே மோர் குழம்பு தான். அதை வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி பண்றோம், தமிழ்நாட்டிலேயே வேற வேற கம்யூனிட்டியை சார்ந்தவங்க வேற மாதிரி பண்றாங்க, கேரளால வேற மாதிரி இருக்கும், கர்நாடகால. இது வந்து ஆந்திரா வெர்ஷன். ஸோ கோ அஹெட், ட்ரை திஸ் ரெசிபி. பண்டிகை காலம் நிறைய இன்னும் வந்துட்டே இருக்கு. என்ஜாய் அண்ட் லெட் மீ நோ ஹவ் யூ லைக் இட்.